புத்தகம் அதிகாரம் 23வது அதிகாரத்திலே 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க அழைக்கப்படுகிறோம். உலக கவர்ச்சிகளிலே, உலக இச்சைகளிலே நாம் வீழ்ந்து போகாதபடி நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நாம் தூங்க சொல்வதற்கு முன்பாக இந்த நாள் முழுவதுமாக நாம் ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக என்னென்ன காரியம் என் வாழ்க்கையில நான் இந்த நாள்ல நான் செஞ்சிருக்கேன் என்று சொல்லி கோடிட்டு பார்த்து அதிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய அன்பிலே திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது காரியம், அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நீங்க நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்க காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அன்பிலே நீங்க நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவீர்கள். அப்பேற்பட்ட சிந்தனைகளை, அப்பேற்பட்ட எண்ணங்களை அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.